إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وبعد فقال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் சொந்தமானது. ஸலவாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு சன்மார்க்கத்தை கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவுத் தாபிஈன்கள் நாளை மறுமை வரைக்கும் இஸ்லாத்தை தனது வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய அல் குர்ஆன் என்றும், வாழ்க்கை என்றால் சிறந்த வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என்றும், விடயங்களில் மிக மோசமானது ஒவ்வொரு விடயங்களிலும் புதிதாக உண்டாக்கப்படக்கூடியவை, அவை அனைத்தும் பித்ஆக்கள் நூதன அனுஷ்டானங்கள், அவை வழிகேடுகள் நரகுக்கு கொண்டு செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உபதேசத்தின் போதும் கூறிய அந்த எச்சரிக்கை வாசகத்தை ஞாபகமூட்டியவனாக புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கும் எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹும் அவனது தூதரும் எந்த விடயங்களை ஏவி அவற்றின் மூலமாக ஈருலக விமோசனம் இருக்கிறது என்று கூறியுள்ளார்களோ இயலுமானவரை எமது வாழ்க்கையில் அவற்றை எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை விட்டும் தூர விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும், அவற்றை செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி கிடையாது என்று எச்சரித்துள்ளார்களோ முற்றுமுழுதாக அவற்றை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, அதை நாங்கள் இஸ்லாம் என்று அடையாளப்படுத்துகிறோம். அந்த இஸ்லாமிய வாழ்க்கை முறை எங்களுக்கு ஆகச் சிறிய விடயத்திலிருந்து மிக பெரும் விடயம் வரைக்கும் எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறது. அதைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கிறோம். சஹாபாக்களிடம் காஃபிர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு மனிதன் எப்படி அவன் மலம் கழித்து விட்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்று கூட உங்களுடைய நபி சொல்லி தந்திருக்கிறாரா என்று கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அதே போன்று ஒரு அரசன் அவன் அந்த நாட்டை எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும், அந்த நாட்டு மக்களுக்கு எவ்வாறு பணிபுரிய வேண்டும், நாட்டு மக்கள் அரசனுக்கு எவ்வாறு ஒத்துழைக்க வேண்டும் என்று அந்த ஆட்சி பீடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகிறது. இதனால் தான் இஸ்லாத்தை நாங்கள் பூர்ணத்துவம் அடைந்த மார்க்கம், பூர்ணத்துவமான ஒரு வாழ்க்கை வழிகாட்டு என்று அடையாளப்படுத்துகிறோம். அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது சொல்லுகிறான், உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இந்த அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய விடயத்திலே அல்லாஹு தஆலாவின் ஏவல்களை எடுத்து நடந்து அவனது விலக்கல்களை தவிர்த்து நடக்கும் இந்த வாழ்க்கை முறையிலே நீங்கள் முழுமையாக நுழையுங்கள் என்று மாத்திரம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லவில்லை, அந்த முழுமைத்தன்மையை கற்றுத்தந்திருக்கிறான். இந்த இடத்துல நீங்க இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிறான். இந்த இடத்தில் இவ்வாறு நீ நடந்து கொள்ளக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையிலே
நாங்கள் கட்டாயமாக விளங்கி வைத்திருக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. என்ன தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யக்கூடிய விடயங்கள், நாங்கள் செய்யக்கூடிய கடமைகள், இவை ஹுகூக்குல்லா, ஹுகூக்குல் இபாத் என்று 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. அல்லாஹுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகளில் தவறு வரும் போது, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாங்கள் தவறிழைத்தோம் என்று சொன்னால், அதில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அந்த தவறுகளுக்காக அல்லாஹு தஆலா தண்டிப்பான். அந்த தவறுகளுக்காக சில வேளை அல்லாஹு தஆலா தண்டிப்பான். அது அவனுடைய அதில், அவனுடைய நீதம். அல்லது அல்லாஹு தஆலா எங்களை மன்னிப்பான். அது அவனுடைய ஃபضل, எங்களுக்கு தரக்கூடிய வெகுமதி, ரஹ்மத். அதே மாதிரி ஹுகூக்குல் இபாத் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. மக்களுடன் நாங்கள் நடந்து கொள்ளும் முறைகள், எமது சமூக வாழ்க்கையை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்கள். இதில் ஏதாவது சிக்கல்கள், தவறுகள் வரும்போது அந்த மக்கள் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். அல்லாஹுடைய மன்னிப்பை எதிர்பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதிதான் சமூக வாழ்க்கையில் மக்களுடன் நடந்து கொள்ளும் போது நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் சறுக்கிவிடக்கூடாது. எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எனவே இன்றைய தலைப்பாக ஒரு முன்மாதிரி முஸ்லிம் வியாபாரி எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயங்களை இந்த ஹுகூக்குல் இபாத் என்ற இந்த விடயத்தின் நிழலிலே நாங்கள் பார்க்க முயற்சிப்போம். ஒரு வியாபாரம் என்று வரும்போது, எங்களுடைய வணிகம் என்று வரும்போது, தொழில் என்று வரும்போது நாங்கள் எல்லாம் தெரிந்த சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன, சில பொதுவான விடயங்கள் இருக்கின்றன. என்னுடைய வியாபாரத்தில் எந்த ஒரு வகையிலும் வட்டி கலந்து விடக்கூடாது. என்னுடைய வியாபாரத்தில் எந்த ஒரு வகையிலும் மோசடி கலந்து விடக்கூடாது. என்னுடைய வியாபாரத்தில் ஹராமான பொருட்கள் கலந்து விடக்கூடாது. இதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். இன்னொரு பக்கம் சொல்வதானால், நான் சிகரெட் விற்கல, நான் வட்டி வியாபாரம் செய்யல, நான் லோன் எடுத்து கடை போடல, நான் இஸ்லாமிய முறைப்படி தான் ஏண்ட வியாபாரத்தை செஞ்சு கொண்டு போறேன் என்று அதை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய வியாபாரத்தை வைத்து திருப்திப்படுகிறோம். ஆனால் இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன, நாங்கள் கவனிக்க வேண்டிய பக்கங்கள். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் வியாபாரி எவ்வாறு திரும்ப இருப்பார்? அல் குர்ஆனின் ஒரே ஒரு வசனம், அந்த வசனம் போதும் என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில் இது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களை பார்த்து கூறுகிறான். சூரத்துன் நூர் 37ஆம் வசனம். சூரத்துன் நூர் 37ஆம் வசனம் அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து குறிப்பிடுகிறான். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகா யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். சில மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த மனிதர்களை லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகா. அந்த மனிதர்கள் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் அல்லாஹு தஆலாவின் ஞாபகத்தை விட்டும் அவர்களை பராக்காக்காது, அவர்களை தூரப்படுத்தாது. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். நேரத்துக்கு நான் தொழ வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தொழுகையை நிலைநாட்டுதல் என்பது நேரத்துக்கு ஜமாஅத்தோடு சரியான நேரத்தில் தொழுவது, தொழுகையை நிலைநாட்டுவது, பேணி தொழுவது. வ ஈதாஇஸ் ஸகா, ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது நிசாபை அடைந்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது எங்களுடைய ஜகாத்தை சரியாக கணக்கிட்டு அதுக்கு உரியவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது. இந்த விஷயத்தில் ஒரு நாளும் என்ன செய்யாது? ஏண்ட வியாபாரம் என்ன தடுக்காது. ஏண்ட வியாபாரம் செய்யும் போதும் நான் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் தான் இருப்பேன். ஏண்ட வியாபாரம் செய்யும் போதும் என்னுடைய தொழுகைகள் தவற விட மாட்டேன். நான் வியாபாரியாக இருந்தாலும், லாபத்தை நோக்காக கொண்டு வேலை செய்தாலும், லாபம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும், நான் முன்னேற வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும் என்னுடைய ஜகாத்தை கொடுத்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். இந்த குணம் இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஏன் தெரியுமா இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்? ஏன் தெரியுமா அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கொண்டு வியாபாரம் செய்கிறார்கள்?
ஏன் தெரியுமா தொழுகையை பேணிக்கொண்டு வியாபாரம் செய்கிறார்கள்? ஏன் தெரியுமா ஜக்காத்தை நிறைவேற்றிக் கொண்டு வியாபாரம் செய்கிறார்கள்? அவர்கள் பயப்படுகிறார்கள். எதற்காக தெரியுமா? என்னுடைய வியாபாரம் இல்லாமல் போய்விடும். இப்போ நான் தொழுகை நேரத்துக்கு கடையை மூடிட்டு போய்த்தேன்டா கஸ்டமர்ஸ் குறைஞ்சிருவாங்க, ஜக்காத்தை கொடுத்தா கையில் உள்ள பணமிகுதி குறைஞ்சிரும், நான் திக்ர செஞ்சேன் அல்லாஹுடைய ஞாபகம் இருந்துச்சுன்னா பிஸ்னஸை ஞாபகத்துட்டு போய்த்திருவேன். இப்படி பயப்படல. இப்படி பயப்பட்டிருந்தா அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவர்கள் பயப்பட்டது எது தெரியுமா? யஹாஃபூன யௌமன், ஒரு நாளை பயப்படுகிறார்கள். தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்கள் பார்வைகள் எல்லாம் தடுமாறும் அந்த நாள். அந்த மறுமை நாளின் பயம் அவர்களை இந்த இடத்தில் நல்ல ஒரு வியாபாரியாக மாற்றுகிறது. அதனால மறுமை நாளை பற்றிய சிந்தனையுள்ள ஒரு வியாபாரியாக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே என்னை நிப்பாட்டும் போது நான் தடுமாறிவிடக் கூடாது. இப்போது சில நேரம் ஜகாத் கொடுக்கும் போது என்னுடைய வியாபாரம் தடுமாறுவதாக ஒரு உணர்வு வரலாம். தொழுகைக்காக பள்ளிக்கு கடையை மூடி விட்டு வரும்போது கஸ்டமர்ஸ் குறைகிறதாக ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம். அல்லாஹுடைய ஞாபகம் வரும்போது என் வியாபாரத்தில் உள்ள அந்த ஃபோக்கஸ் குறைஞ்சிருமோ என்று தடுமாற்றம் வரலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் மறுமையில் தடுமாறிவிடக்கூடாது என்று இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள், அவர்களுக்குரிய கூலி என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூலி கொடுக்க போகிறான். அவர்கள் எதை அல்லாஹுக்காக செய்தார்களோ அந்த ஜகாத்தை, அந்த தொழுகையை, அந்த திக்ரை வைத்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நற்கூலி கொடுக்க காத்திருக்கிறான். அவர்களுக்கு நற்கூலி கொடுக்க காத்திருக்கிறான். அதே போன்று வயஸீதஹும் மின் ஃபضலிஹ், அல்லாஹ்வுடைய சிறப்புகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்க போகின்றன. இன்றைக்கு நான் கடையை மூடிட்டு வந்தால் கஸ்டமர் குறையும் என்று நான் பயப்படல, என்ற தொழுகைதான் எனக்கு முக்கியம் என்று வந்தேன். அல்லாஹு தஆலா சொத்துக்களை பரக்கத்தாக்கி தரப்போகிறான், கஸ்டமர்ஸ்களை கூட்டி தரப்போகிறான். இந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. நான் ஜகாத் கொடுத்தா என்ன டாக்கட்டை அடைய முடியாது என்று நான் யோசிக்க மாட்டேன். என்ன டாக்கட்டை கொண்டு வந்து தரக்கூடியவன் அல்லாஹ். வயஸீதஹும் மின் ஃபضலிஹ், அல்லாஹு தஆலா அதிகரித்து கொடுக்க போகிறான். அல்லாஹு தஆலா பரக்கத் செய்து கொடுக்க போகிறான். வல்லாஹு யர்ஸுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு எந்த ஒரு கணக்கும் பார்க்காம ரிஸ்கை அள்ளி கொடுக்கிறான். நாங்கள் சும்மா யோசிச்சு பார்ப்போம். ஒரு ஏழையுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, உங்களோட ரிஸ்கில் பரக்கத் கிடைக்கும் என்று இந்த வசனம் சொல்லல. ஒரு வியாபாரி, ஒரு தாஜிர், அவர் ஒரு வியாபாரி, அவருக்கு அல்லாஹு தஆலா பரக்கத்தை செய்ய போய் தான் அவர் வியாபாரத்தில் இருக்கிறார். அவருக்கென்று பரக்கத்தாக வருமானங்கள் வந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட நபருக்கு கூட அல்லாஹு தஆலா சொல்றான், நாங்கள் உங்களுக்கு ரிஸ்க் தருவோம். அல்லாஹு தஆலா எதை தெரியுமா சொல்ல வருகிறான்? உங்கள் கைகளில் இருக்கும் அந்த பணம், அந்த ரூபாய்கள், அந்த டொலர்கள், இதுவெல்லாம் உங்களோட ரிஸ்க். இது மட்டுமல்ல உங்களோட ரிஸ்க். உங்களோட பேங்க்ல இருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் பெருசாக இருக்கலாம், கோடிக்கணக்கில் இருக்கலாம், இதுவெல்லாம் உங்களோட ரிஸ்க். பேங்க் பேலன்ஸ் கோடிக்கணக்கில் இருந்து வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை இருந்தால் அல்லாஹு தஆலா அங்கே ரிஸ்கை தூக்கிக்கிறான் அர்த்தம். பேங்க்ல கோடிக்கணக்கு இருந்து பிள்ளை ஒன்று நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த பிள்ளையின் மூலமாக எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கல என்றால், என்ன புள்ள ட்ரக் அடிக்டாக இருந்தார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த இடத்துல ரிஸ்கை தூக்கிட்டான் அர்த்தம். அதனால் அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்க் என்பது, நாங்கள் வியாபாரிகளாக இருக்கலாம், ஆனால் ரிஸ்க் என்பது பணத்தை சுற்றி உள்ளதல்ல. பணம் இருக்கும், இங்கால என்ன பிள்ளைக்கு சில நேரம் கல்வி இருக்காது. கல்வி எனும் ரிஸ்கை அல்லாஹு தஆலா தூக்கி இருப்பான். எனவே நாங்கள் வியாபாரம் செய்யும் போது இந்த விடயங்களில் கவனம் செலுத்தினோம் என்று சொன்னால் அங்கே அல்லாஹு தஆலாவுடைய ரிஸ்க் எங்களுக்கு வந்து சேரப்போகிறது. எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட அல்லாஹுவை அஞ்சி மறுமை நாளை அஞ்சி வியாபாரம் செய்யக்கூடிய நாங்கள் எப்படி வட்டியை தவிர்த்து நடக்கிறோமோ, எப்படி லோன் எடுப்பதை தவிர்த்து நடக்கிறோமோ, எப்படி ஹராமான வியாபாரங்களை செய்யாமல் தவிர்த்து நடக்கிறோமோ, நாங்கள் நோக்க வேண்டிய சில முன்மாதிரியான விடயங்கள், நாங்கள் நோக்க வேண்டிய சில நற்குணம் சார்ந்த விடயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, நாங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் என்னுடைய வியாபார ஸ்தலம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நான் ஒரு கடை ஒன்று போட்டிருக்கிறேனா, இந்த கடை எவ்வாறு இருக்கணும்? நான் ஒரு ஹோட்டல் ஒன்று போட்டிருக்கிறேனா, இந்த ஹோட்டல் எவ்வாறு இருக்கணும்? இந்த வியாபார ஸ்தலத்தோட நான் எப்படி என் உறவை வச்சுக்கொள்றது?
நான் ஒரு ஹோட்டல் ஒன்று போட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அங்கே கட்டாயமாக சுத்தம் பேணப்பட வேண்டும். நான் ஒரு கடை ஒன்று போட்டிருந்தாலும் அங்கே சுத்தம் பேணப்பட வேண்டும். சுத்தம் என்பது ஈமானின் பாதி என்று படித்திருக்கிறோம். அங்கே கட்டாயம் சுத்தம் பேணப்பட வேண்டும். வார கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கக்கூடாது, என்ன இவங்களோட சாப்பாட்டில் ஈமொக்கிதுன்னு பார்க்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் வியாபாரி அவ்வாறு இருந்து விடக்கூடாது. என்னுடைய கடையில் நான் பொருட்களை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த பொருட்கள் சேதமாகும் விதத்தில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கூடாது. நெருக்கமாக சாமான்களை போட்டு வச்சிருக்க கூடாது. ஒரு இடத்துல சோப்பு இருந்துச்சுன்னு சொன்னா என் கடையில் அந்த சோப்புக்கு பக்கத்தில் சீனியோ மாவோ இருக்கக்கூடாது. அதனுடைய வாடை அங்கே வரும். இதெல்லாம் ஒரு முஸ்லிம் வியாபாரி தன்னுடைய ஷாப்பை எப்படி மெயின்டைன் பண்றன்றதை படிக்க வேணும். அது அந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஏண்ட தாடியை பார்த்துட்டு ஏண்ட தொப்பியை பார்த்துட்டு முஸ்லிம் கடைகள் நீட்டாக இல்லை என்று சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிடக்கூடாது. அது முதலாவதாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம். அதே போன்று எங்களுடைய கடைகளிலே சாமான்கள் அடிக்கடி கிட்ட வச்சு அது மக்களுக்கு நுகர முடியாத வகையில் கஷ்டமாக அவங்க எடுக்கிற மாதிரி அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் அடிக்கக்கூடிய பெயிண்ட்லேருந்து நாங்கள் போடக்கூடிய பல்பிலிருந்து மக்களை கவரக்கூடியதாக, மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தாதவாறு அது அமைய வேண்டும் எங்களுடைய வியாபார ஸ்தலம். அதே போன்று அதற்கடுத்ததாக எங்கள்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள், இவங்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்வது? கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் அவர் பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அவரை நாங்கள் சிரித்த முகத்துடன் வரவேற்க வேண்டும். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. எங்களோட கடைக்கு வரக்கூடியவர் ஏழையாக இருக்கலாம், அவருக்கு நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவருக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு கொடுக்க தேவையில்லை. அவருக்கு நாங்கள் சல்லி இல்லாட்டி சரணியை பொறவு தாங்க என்று சொல்ல தேவையில்லை. அதுக்கு முன்னால் அவர் கடைக்கு வரும்போது அவரை சிரிச்ச முகத்தோடு நாங்கள் வரவேற்றோம் என்று சொன்னால் அவருக்கு நாங்கள் ஒரு சதக்கா ஒன்று செஞ்சிட்டோம். சிரித்த முகத்துடன் வரவேற்று விட்டோம் என்றால் ஒரு சதக்கா ஒன்று செஞ்சிட்டோம். நான் ஏன் தெரியுமா அதை சொல்கிறேன்? சில கடைகளில் எங்களோட கஸ்டமர்ஸ் வரும்போது இவர் பணக்காரராக இருந்தால் நிறைய சாமான் வாங்குவார், நிறைய வியாபாரம் போகும்ன்றதுக்காக அவரை சிரித்து வரவேற்கிறோம். ஏழையாக இருந்தால் கணக்கெடுக்காமல் விட்டு விடுகிறோம். இது ஒரு முஸ்லீமுக்கு அழகிய பண்பல்ல. இந்த குணம் எங்களுக்கு அழகான ஒரு பண்பல்ல. மக்கள் வரும்போது இன்முகத்துடன் அவர்களை நாங்கள் வரவேற்க வேண்டும். இது முதலாவது. அடுத்து ரெண்டாவது விடயம், அவங்க வந்து ஏதாவது சாமான் ஒன்று கேட்குறாங்களா, அவங்க அதை பார்த்து அந்த பிராண்டை பார்த்து சரியான முறையில் வாங்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். நாங்கள் சந்தைகளில் நிறைய பார்க்குறோம், மரக்கறி வாங்க வந்துட்டாங்கன்றால் அவங்க சாய்ஸ் பண்ணும் போது நாங்கள் என்ன செய்கிறது, அதை கூடையில் போட்டு அவங்களுக்கு கொடுத்துறது. இது என்ன விலைன்னு கேட்டால் போதும், அதை நிறுத்த அப்படியே என்ன செஞ்சிடுறோம், கையில் கொடுத்துடுறோம், எடுத்துக்கொண்டு போகணும், ஃபோர்ஸ் பண்ணி விற்கிறோம். இதெல்லாம் கூடாத செயல். ஒரு வியாபாரி அதே போன்று வாங்க வரக்கூடிய நபர், இவர்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்திலிருந்து பிரியும் வரைக்கும் அவர்கள் இருப்பது ஹியாரிலே. சாய்ஸ் இருக்கு அவங்களுக்கு, நான் எதை வாங்குவதா இல்லையா, இது விலை கூடையா இல்லையான்னு அவங்க என்ன செய்யணும், முதலாவது சாய்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் அவங்க வாங்கணும். நாங்கள் எங்கட அவசரத்துக்கு அவங்களுக்கு கையில் கொடுத்து அனுப்புறது என்பது அவங்களை கட்டாயப்படுத்தி வாங்க வச்ச மாதிரி. அவங்க சில நேரம் அதை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நாங்கள் மனசு நோகக்கூடாதுன்னு எடுத்துக்கொண்டு போகலாம். வீட்டுக்கு போய்த்து பார்த்து அதில் சில நேரம் அவிஞ்ச ஒரு மரக்கறி இருக்கலாம், அதில் சில நேரம் அவங்க விரும்பாத ஒரு சைஸில் இருக்கலாம். அவங்களுக்கு சின்ன சைஸில் மரக்கறி தேவைப்பட்டிருக்கும், நாங்கள் பெரிய சைஸில் போட்டு கொடுத்துருப்போம். அவங்க அங்கே போய்த்து மனம் நொந்தாங்கன்றால் இங்கே அது எங்களோட பரக்கத்தில் பாதிப்பை செலுத்தும். அதை நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த விஷயம், நாங்கள் கடைகளில் இருக்கும் போது, முதலாளிகளாக இருக்கும் போது எங்களுடைய தொழிலாளிகளுடன் நாங்கள் நடந்து கொள்ளும் முறை. நாங்கள் பெரிய வியாபாரியாக இருந்தால் எங்களுக்கு கீழே வேலை செஞ்சுக்கிற 2-3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அரசாங்கங்கள் அதே போன்ற நிறுவனங்கள் சில ஒர்க்கிங் ஹவர்ஸ், அவங்க வேலை செய்யக்கூடிய மணித்தியாலங்களை பட்டியல்படுத்தியிருக்குது. அதற்கான கூட அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா வேலை எடுக்கிறேன்றால் நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயமாக அவங்களுக்கு ஓட்டி கொடுக்கணும், ஓவர் டைம் பேமெண்ட் அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். அது இல்லாமல் அவங்கக்கிட்ட நாங்கள் சின்ன ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக எடுத்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த அவர்ஸ்க்கு கூடையாக வேலை எடுத்துடக்கூடாது. அது அவர்களுடைய உரிமை மீறலாக போய்த்திரும்.
அவங்கள கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. சில நேரம் அவங்களுக்கு ராகத்து தேவைப்படும், சில நேரம் அவங்களுக்கு காய்ச்சலாக இருக்கும், வீட்டில் ஏதாவது தேவை இருக்கும், லீவு கேட்டு வந்தால் கடிஞ்சிருந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க எங்கள்கிட்ட வேலை செய்கிறார்கள், அவர்களுடைய உழைப்பை எங்களுக்கு தருகிறார்கள், அதற்காக நாங்கள் சம்பளம் கொடுக்குறோமே தவிர அவங்க எங்களோட அடிமைகள் இல்லை. அவர்கள் எங்களுடைய அடிமைகள் அல்ல. அவர்களிடம் உழைப்பு இருக்கிறது, அவர்களிடம் நம்பிக்கை இருக்கிறது, அதனால் அவங்கள நாங்கள் கடையில் வேலைக்கு அமர்த்திருக்கிறோம், அதுக்கு நாங்கள் ஒரு சம்பளம் கொடுக்கிறோம். அவர்களுடைய விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். 1 வருடம் 2 வருடம் என்று போகும்போது அந்த சம்பளத்தில் ஒரு மேலதிக கொடுப்போம், ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கணும், மேலதிக கொடுப்பனவுகள் இருக்கணும். 5 வருடங்கள் 6 வருடங்கள் என்று வரும்போது அவர்களுடைய EPF ETF விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தணும். இன்றைக்கு முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடைய எத்தனையோ நிறுவனங்கள் இப்படி மாறிற்று. சாதாரண ஒரு கடையாக இருந்தாலும் தன்னுடைய கடையில் வேலை செய்யும் நபர்களுக்கு இந்த வசதிகளை எல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். மாதத்தில் ஆக குறைந்தது 2 நாட்கள், ஆக கூடியது 4 நாட்கள் விடுமுறை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இலகுவழி கடன்களை கொடுத்திருக்கிறார்கள் வாகனங்களை வாங்குவதற்காக. இப்படி எத்தனையோ அகலாக் ரீதியான நற்குண ரீதியான விடயங்களை நாங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களிடம் பார்க்கிறோம். ஆனால் நற்குணத்தை பூர்ணப்படுத்த வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை பூர்ணப்படுத்துவதற்காக. அந்த நற்குணங்களை பூர்ணப்படுத்த வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய நாங்கள் கட்டாயமாக நற்குணத்தை பூர்ணத்துவமாக பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் வியாபாரம் செய்யும் போது எங்களுடைய கடையோடு அல்லது எங்களுடைய கடையோடு சேர்ந்த பொது இடங்கள் இருக்கும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எங்களோட கஸ்டமர்ஸோடு எங்களோட வாடிக்கையாளர்களோடு நாங்கள் எவ்வாறு நடப்பது, எங்களோட வியாபார நிலையத்தோடு எவ்வாறு நடப்பது, அதே போன்று எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆக்களோடு எவ்வாறு நடப்பது என்பது போலவே எங்களை சுற்றியுள்ள நபர்கள் வாடிக்கையாளர்களாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எங்களுடைய கடை அல்லது எங்களுடைய வியாபார ஸ்தலம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த சுற்றி உள்ள மக்களுக்கு எந்த ஒரு வகையிலையும் நாங்கள் இடையூறாக இருந்துடக்கூடாது. சில கடைகளில் நாங்கள் பார்க்குறோம், கடையோட முன்னுக்கு பேமெண்ட் இருக்கும், மக்கள் நடந்து போகக்கூடிய இடங்கள். நாங்கள் சில நேரம் எங்களோட சாமான்களை அங்கேயும் என்ன செஞ்சுருப்போம், ஒரு சின்ன ரெக்கவுண்டை போட்டு இருப்போம். அது நடக்கக்கூடிய மக்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அல்லது எங்களோட கடையில் ஒரு பேனர் ஒன்று போட்டு வச்சிருப்போம், போகக்கூடிய மக்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். சில நேரம் வாகனம் பார்க்கிங்கில் ஒரு போர்டு ஒன்று போட்டு வச்சிருப்போம், வரக்கூடிய வாகனங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துடும். எங்களோட கடையில் ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று போகுதுன்னு சொன்னால் சத்தமாக பாடல்களை ஒழித்து கொண்டு இது மக்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவர்களாக இருப்போம், இடையூறு ஏற்படுத்தக்கூடியவர்களாக. பக்கத்தில் சில நேரம் பாடசாலைகள் இருக்கும், பக்கத்தில் பள்ளிவாயல்கள் மதஸ்தலங்கள் இருக்கும். மியூசிக் போடுறது என்பது ஹராம், அது முதலாவது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது, மேலதிகமாக அங்கே ஒளி ரீதியான துஷ்பிரயோகம் நடக்கிறது. அது மக்களுக்கு ஆபத்து, மக்கள் விரும்ப மாட்டார்கள். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு கடையில் ஒரு ஆஃபர் ஒன்று போகுது, அதை நாங்கள் ஊர்லெல்லாம் மைக் போட்டு சத்தமாக அறிவிப்பது, இது மக்களுக்கு பிரயோசனம் தரும் அளவுக்கு இருப்பது அதற்கு இஸ்லாம் அனுமதிக்கும். ஆனால் மக்களுக்கு அது இடையூறாக ஒரு நிலைமைக்கு பைத்துட்டு என்று சொன்னால் அதுக்கு ஒரு நாளும் இஸ்லாம் அனுமதிக்காது. அப்படிப்பட்ட வியாபாரிகளாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அதே போன்று எங்களுக்கு பக்கத்தில் எங்கடையே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய சில கடைகள் இருக்கும். நாங்களும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை போட்டிருப்போம், பக்கத்துலேயும் அப்படியே ஒரு கடை ஒன்று இருக்கும். எங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் ஒன்று வருவார், வந்து ஒரு பொருளை கேட்டார்ன்னு சொன்னால் நாங்கள் இல்லாட்டியும் அவர்கிட்ட கொண்டு வந்து எடுத்து கொடுப்போம். இது ஒரு சாதாரண செயல்தான். ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக செய்தால் பிரச்சனை கிடையாது. என்னுடைய வாடிக்கையாளர், அவரை நான் இழந்துவிடக்கூடாது, அவருக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அதனால் நான் போய் வாங்கி கொடுக்கிறேன். இது ஒரு நல்ல குணம், இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விடயம். ஆனால் இதில் இன்னொரு பக்கம் இருக்கிறது, என்ன தெரியுமா, என்னுடைய வாடிக்கையாளர் தப்பித்தவரையும் அந்த கடைக்கு போயிடக்கூடாது, அவருக்கு வியாபாரம் நடந்துடக்கூடாது. அதனால் அவருடைய கடையை காட்டி கொடுக்காமல் நாங்கள் கொண்டு வந்து கொடுப்பது,
அல்லது எங்கள்கிட்ட பொருட்கள் இல்லாட்டி நீங்கள் நாளைக்கு வாங்க நான் கொண்டு வந்து தாரேன், இல்லை அந்த கடையில் இருக்குமே அந்த கடையில் கொஞ்சம் விலை கூட நீங்கள் பார்க்குறேன்டா பாருங்கள், விலை கூடுதலாக இருக்காது சில வேலை. நாங்கள் அவருக்கு வாடிக்கையாளர்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவது, என்னுடைய சகோதரனுக்கு வாடிக்கையாளர்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவது இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தில் நடக்கக்கூடிய மோசடி. ஒரு நாளும் இதை செய்துவிடக்கூடாது. அவருக்கென்று குடும்பம் ஒன்று இருக்கும், அவருக்கென்று சம்பளம் ஒன்று இருக்கும், அவருக்கென்று அவர் லாபம் தேட வேண்டும், முன்னேற வேண்டும். இதையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒருவேளை எனக்கு வியாபாரம் நடந்து முடிஞ்சு, ஆனால் பக்கத்து கடையில் வியாபாரம் நடக்கலன்னு எனக்கு விளங்குது, வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட எங்கள்கிட்ட சாமான் இருந்தாலும் கொஞ்சம் அவர்கிட்ட போய்த்து வாங்குங்கன்னு நாங்கள் அனுப்பினா இருக்குது, அவருக்கு அதில் கிடைக்கிற லாபத்தை விட அல்லாஹு தாலா ஒரு பரக்கத்தை சில வேளை எனக்கு ஏற்படுத்துவான். இந்த பரக்கத்தை சுற்றித்தான் எங்களுடைய சிந்தனை இருக்க வேண்டுமே தவிர கிடைக்கக்கூடிய அந்த 10-20 ரூபாய் லாபத்தில் இருந்து விடக்கூடாது. ஒரு நாளும் பணத்தை மையமாக வைத்திருந்து விடக்கூடாது. இந்த விடயத்திலையும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எனவே என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, ஒரு சில விடயங்களை மாத்திரம் சுட்டி காட்டினேன். ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபார ஸ்தலத்துடன், வேலை செய்யக்கூடிய நபர்களுடன், வாடிக்கையாளர்களுடன், ஏனைய மக்களுடன், ஏனைய கடைக்காரர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சில விடயங்களை மாத்திரம் சுட்டி காட்டினேன். இன்னும் நாங்கள் தெரிந்த விடயங்கள் இருக்கும். நாம் ஒரு வியாபாரியாக இருந்தால் கட்டாயம் அதை அமுல்படுத்தும் நிலைமைக்கு மாறுவோம். அல்லாஹு தாலா என்னை உங்களையும் பணத்தை மையமாக கொண்ட வியாபாரியாக இல்லாமல் பரக்கத்தையும் ரிஸ்கையும் மையமாக வைத்து சிந்திக்கக்கூடிய வியாபாரிகளாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஒரு வியாபாரியாக இருந்து கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது நாங்கள் கவனிக்க வேண்டிய சில நற்குண ரீதியான விடயங்களை பார்த்தோம். இந்த விடயங்களை நாங்கள் அமுல்படுத்துவதாக இருந்தால் சிலவேளை எங்களுடைய அந்த வியாபாரத்தையும் லாபத்தையும் மையமாக கொண்ட அந்த சிந்தனை எங்களை இவற்றை விட்டும் தடுக்கலாம். என்னத்தான் நீங்கள் பயான் பண்ணினாலும் மௌலவி, நாங்கள் தான் வியாபாரம் செய்கிறோம், எங்களுக்கு தான் அது தெரியும், நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸை இழக்க விருப்பம் இல்லை, நாங்கள் அதிகமாக எங்களோட வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு லீவ் கொடுக்க விருப்பம் இல்லை, நாங்கள் இன்னொருத்தர் அந்த இடத்துல போட்டு தான் வேலை செய்யணும், இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்குது, இப்படி நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் குர்ஆன் எங்களை பார்த்து ஒரு விடயத்தை கூறுகிறது. என்ன தெரியுமா? சூரத்து தௌபா 24ஆம் வசனம் எங்களை பார்த்து கேட்கிறது, குல், நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் சொல்லுங்கள் அந்த மக்களுக்கு, இன்கான ஆபாஉக்கும் وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. சூரத்து தௌபா 24ஆம் வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது? நபியே நீர் கூறுவீராக, அவர்களுடைய தந்தைமார்கள், அபுனாவுக்கும் அவருடைய பிள்ளைகள், அதே போன்று அவருடைய சகோதரர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அவர்களுடைய சொந்தக்காரர்கள், அவர்கள் சம்பாதித்துள்ள சொத்துக்கள், அவர்கள் நஷ்டமடைந்து விடுமோ என்று பயப்படக்கூடிய அவர்களுடைய வியாபாரம், அதே போன்று அவர்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய அவர்களுடைய வீடுகள், எங்கட சொந்தக்காராக்கள், எங்கட பிள்ளைகள், மனைவிமார்கள், எங்கட சொத்துக்கள், எங்களுடைய வியாபாரம், அதே போன்று எங்களுடைய வீடுகள், எங்களை சுற்றியுள்ள இந்த பொருட்கள், இதான் நாங்கள் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் எங்களோட இருக்கக்கூடிய விடயங்கள். இவர்களுடனான தொடர்பைத்தான் நாங்கள் அதிகம் பேணிக்கொள்ள விரும்புகிறோம். சம்பாதிக்கிறோம் மனைவி மக்களுக்காக, மனைவி மக்களுடன் இருந்து கொண்டு வியாபாரம் செய்கிறோம், சொத்துக்கள் சேர்க்கிறோம், வீடு கட்டுகிறோம். இதை சுற்றித்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹு தாலா சொல்கிறான், இந்த விடயங்கள் இருக்குதானே, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இதை சுற்றி அமைச்சு கொண்டிருக்கிறீங்களே, இந்த விஷயம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹுவை விட, அல்லாஹுடைய தூதரை விட, அல்லாஹுடைய பாதையிலே போராடுவதை விட உங்களுக்கு மிக விருப்பமானதாக இருக்குமாக இருந்தால்
மிக விருப்பமானதாக இருக்குமாக இருந்தால் ஃபதரப்பசு நீங்கள் எதிர்பாருங்கள் ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரிஹ் அல்லாஹு தஆலா எதை செய்ய நினைக்கிறானோ அதை கொண்டு வரும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள் எதிர்பாருங்கள் எது வரப்போகிறது அல்லாஹ்வுடைய தண்டனை வரப்போகிறது வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் ஃபிஸ்க் செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடிய இந்த நபர்களுக்கு அல்லாஹு தஆலா நேர் வழி காட்ட மாட்டான் அப்ப எங்களுடைய எல்லா விடயங்களும் நாங்கள் மனைவி மக்களை விரும்பலாம் பிழை கிடையாது வியாபாரத்தை விரும்பலாம் பிழை கிடையாது சொத்துக்களுக்கு நேசம் வைக்கலாம் பிழை கிடையாது இதை விடவும் அல்லாஹும் அவனது தூதரும் எங்களுக்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு வியாபாரம் செய்யும் போது என் பக்கத்து கடைக்காரனுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறேனா இது இஸ்லாமிய சகோதரத்துவம் இல்லை இது அல்லாஹும் ரசூலும் விரும்பலன்னு நாங்கள் நினைக்கணும் வியாபாரம் செய்யும் போது பொய்யொன்று சொல்றதுக்கு மனசு வருதா கொல்ட்டி குறைஞ்ச சாமான கொல்ட்டியான சாமான் கொடுக்கறதுக்கு மனசு வருதா இதுல வர லாபம் இல்லை எனக்கு முக்கியம் அல்லாஹுடையும் அவனோட தூதரும் பொருத்தம் முக்கியம் என்ற அந்த விடயம் மனதுக்கு வர வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன் நாஸி அஜ்மஈன் தன்னுடைய பிள்ளைகளை விட தன்னுடைய தாய் தந்தையை விட மக்கள் அனைவரையும் விட ஒரு மனிதனுக்கு நான் விருப்பம் உள்ளவனாக ஆகும் வரைக்கும் அவன் ஈமான் கொள்ள மாட்டான் நான் விரும்புறது என்னுடைய தொழிலை தான் ஆனால் அதை விட விருப்பத்துக்குரியவர் ரசூலுல்லாஹ் நான் விரும்புவது என்னுடைய சொத்துக்களை தான் என்னுடைய பிள்ளைகளை தான் ஆனால் அவர்களை விட விருப்பமானவர்கள் ரசூலுல்லாஹ் இந்த விருப்பம் எங்களுக்கு வந்துட்டு என்று சொன்னால் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அந்த ஹுப்பு வந்துட்டு என்று சொன்னால் நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை எங்களுடைய வியாபாரத்தை சரியான முறையில் கொண்டு செல்லலாம் எந்த இடத்துல நாங்கள் வியாபாரத்தில் ஒரு பிழையை செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்காத ஒன்றை செய்வதன் மூலமாக லாபம் கிடைக்கும் என்று நினைக்கிறோமோ அந்த இடத்துல அல்லாஹ்விடமும் அவரது தூதரினதும் அந்த ஹுப்பு அந்த விருப்பம் எங்களை வந்து தடுக்கும் அதனால் கட்டாயமாக நல்ல வியாபாரிகளாக இருக்க வேண்டும் என்றால் இந்த குர்ஆன் வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் சூரத்து தௌபா 24ஆம் வசனம் வீடுகளில் போய் பிரட்டி பார்ப்போம் பாடமாக்கிக் கொள்வோம் அர்த்தத்தை விளங்கிக் கொள்வோம் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து நின்றுட்டோம் என்றால் எங்களுடைய வியாபாரம் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் விருப்பமான முறையில் நடக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு பரக்கத் கிடைக்கும் என்ற ஆழமான ஈமானை உறுதியை கொள்வோம் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் பரக்கத்து செய்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين